Hello viewers, welcome to our channel LS Info. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜாதி சான்றிதழ் தொடர்பான உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். ஜாதி சான்றிதழ் எப்படி பெறுறது அப்படிங்கிறத பற்றியும், ஜாதி சான்றிதழ் பெறுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பற்றியும், ஒருவேளை ஜாதி சான்றிதழ் பெறுறதுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அப்படியும் இருந்தாலும் நீங்கள் உங்களால் ஜாதி சான்றிதழ் பெற முடியும். அது எப்படி பெறுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஐக்கான் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பெல் ஐக்கான்ஸ் தெரியும், அந்த பெல் ஐக்கான்ஸில் ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும், ஆஃப்லைனில் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா குழந்தையோட பெற்றோர்களோட ஜாதி தொடர்பான ஆவணங்கள் வேணும். அவங்க ஜாதி சான்றிதழ் ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த சான்றிதழை வச்சு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஒருவேளை பெற்றோர்கள் கிட்ட வந்துட்டு ஜாதி சான்றிதழ் இல்லை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பள்ளி மாற்று சான்றிதழ் இருக்கும், அதாவது வந்துட்டு டிசி இருக்கும். உங்களோட டிசியில் வந்துட்டு நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிசியை நீங்கள் ஒரு எவிடன்ஸாக வச்சு உங்களோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஜாதி சான்றிதழ் வாங்கி தரலாம். ஜாதி சான்றிதழ் வந்துட்டு அப்பாவோட ஜாதியை பொறுத்து தான் வந்துட்டு குழந்தைக்கும் அந்த ஜாதி தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. ஒருவேளை ரெண்டு பேரும் வந்துட்டு வேறு காஸ்டில், அதாவது குழந்தையோட பெற்றோர்கள் இருவரும் வந்துட்டு வேறு காஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு அம்மாவோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சு கூட குழந்தைக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கலாம். இப்போது அம்மா ஒரு வகுப்பை சேர்ந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கல்வி சான்றிதழோ இல்லை அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ வச்சு அப்ளை பண்ணி உங்கள் குழந்தைக்கு அதே கம்யூனிட்டி வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஆனால் குழந்தைக்கு நீங்கள் என்ன கம்யூனிட்டி போட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்குறீங்களோ அதே கம்யூனிட்டி தான் உங்களோட செகண்ட் குழந்தைக்கும் போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு அந்த காலத்துலன்னு சொல்ல முடியாது, ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக்லலாம் வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்களுக்கு எழுதி தான் தருவாங்க கையில். ஸோ அது மாதிரி ஏதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தாலும் கூட அதே நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சுமே வந்துட்டு நீங்கள் வந்து இப்போதைக்கு ஆன்லைனில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி தந்துக்கலாம். அது உங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி. சில வருடங்களுக்கு முன்பு வந்துட்டு இணைய வழியில் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் வந்து புகைப்படம் வந்து இருக்காது. இப்போ நான் கூட வாங்கின கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லலாம் வந்துட்டு ஃபோட்டோ இல்லாமல் தான் எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேருந்து கிடச்சிச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தராங்க, ஆனால் அதில் வந்துட்டு புகைப்படத்தோடு கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தராங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு புகைப்படம் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அவங்களுமே இன்னொரு முறை அப்ளை பண்ணி புகைப்படத்தோடு கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்குங்க. சில இடங்களில் வந்துட்டு பிள்ளைகள் வந்து கல்லூரியில் நீங்கள் சேர்க்கும் போது பெற்றோர்களோட ரெண்டு பேரோட ஜாதி சான்றிதழுமே கேட்குறாங்க. அதனால வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது சேஃப்னு எனக்கு தோணுது. ஒருவேளை வந்துட்டு பெற்றோர்கள் படிக்காதவங்க, அவங்கக்கிட்ட வந்து ஜாதி தொடர்பான ஆவணங்கள் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா அவர்களுடைய பகுதியில் கிராம நிர்வாக அலுவலர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் மாதிரி வாங்கிக்கலாம். இவங்க வந்துட்டு இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அந்த லெட்டரை வச்சு வந்துட்டு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். கட்டாயம் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கும். சில ஜாதிகளோட கேட்டகரி மற்றும் பெயர்கள் வந்துட்டு மாற்றம் செஞ்சுருக்காங்க. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியெல்லாம் முஸ்லீம்களுக்கு வந்துட்டு பிசி அப்படின்னு மட்டும்தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் போட்டு தருவாங்க. இப்போலாம் வந்து பிசிஎம்னு போட்டு தராங்க. அதுக்கப்புறம் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்துட்டு தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் புதுசாக வந்துட்டு வேறொரு ஜாதி சான்றிதழ் வாங்க வேண்டியது இருக்கும். உங்களோட சமூகத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த ஜாதி சான்றிதழ் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். சில இடங்களில் வந்து திருமணமான பெண்கள் வந்து அவங்களோட கணவரோட பெயரை கூட சேர்த்து ஜாதி சான்றிதழ் பெற்றிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஜாதி சான்றிதழ் எந்த இடத்துலையும் செல்லாது.
உங்கள் ஜாதி சான்றிதழ் வாங்கும்போது உங்களோட தகப்பனோட பெயர் போட்டு தான் நீங்கள் வந்து ஜாதி சான்றிதழ் வாங்கணும். கணவரோட பெயர் போட்டு உங்களுக்கு நீங்கள் ஜாதி சான்றிதழ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜாதி சான்றிதழ் திரும்ப மாற்றம் செய்யணும். அதாவது புதுசாக நீங்கள் ஜாதி சான்றிதழ் வாங்கணும். அதில் உங்களோட பேர், அதாவது அந்த பெண்ணோட பேர் ப்ளஸ் அவங்க தந்தையோட பேர் ரெண்டுமே வந்துட்டு இணைஞ்சு வந்திருக்கும். ஸோ யாரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் சில எரர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு புதுசாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பெற்றுக்கோங்க. நானும் வந்து சொல்லியிருக்கேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெடியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களோட குழந்தைங்கள நீங்கள் ஆர்டிஐ எஜுகேஷனுக்கும் ரெடியாக அப்ளை பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.